ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நல்லா ஆயிக்கோங்க. உங்களை தவிர்த்து உங்க யாராலையும் வந்து நல்லா ஆக்க முடியாது. சரி, ஓகே. ஸோ எக்ஸசைஸ் 5.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சுச்சுவேஷன் டஸ் த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன்வால்வ்டு மேக் அன் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அண்ட் ஒய்? ஓகே, ஸோ அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்புறம் ஏன்னு வேற கேட்குறாங்க. அவங்க தான் கொஸ்டின் கொடுக்குறாங்க, நம்மள ஏன்னு கேட்டால் எப்படி? சரி, ஓகே. The taxi fare after each kilometer when the fare is 15 rupees 15 for the first kilometer and rupees 8 for each additional kilometer. சரி, இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு டாக்ஸியோட ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, அதில் ஏறி ரைட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ 15 ருபீஸ். ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு ஃபிக்ஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். சரியா, ருபீஸ் 15. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ருபீஸ் 8 ஃபார் ஈச் அடிஷ்னல் கிலோமீட்டர். நான் ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஒரு கிலோமீட்டர் நான் ஏற நேரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்துட்டேன். 15 ருபீஸ் கொடுத்துடணும். இப்போ நான் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டர் போகும்போதும் அடிஷ்னலாக 8 ருபீஸ் அவர் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அதுலேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் போகிறேன். 2 கிலோமீட்டர்ஸ் நான் போயிட்டேன் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ தரணும்? 15 + 8 ருபீஸ் நான் தரணும். 15 + 8 வந்து என்ன? 23 ருபீஸ். இப்போ அடுத்து இன்னொரு ஒரு 8 + 8 பண்ணோம் அப்படின்னா 31. ஸோ 31 + 8 39. ஸோ இந்த மாதிரி +8 பண்ணால் போய்கிட்டே இருக்கும். இதோட காமன் டிஃபரன்ஸ் 8 தான். ஏன்னா 8 8 ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ காமன் டிஃபரன்ஸ் 8 தான் இருக்கும். அதை நம்ம சப்ராக்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ காமன் டிஃபரன்ஸ் எல்லாமே 8னா என்ன அர்த்தம்? இது வந்து ஏபியில் தான் இருக்கு. ஏபி கண்டிஷன். ஒய்ன்னு வேற கேட்குறாங்கல்ல, டியூ டு எதனால அப்படின்னு கேட்குறாங்க. எதனால அப்படின்னா டியூ டு டி ஈக்குவல் டு +8. டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு +8ன்னு இருக்கு. கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ செகண்ட் ஒன். The amount of air present in a cylinder when a vacuum pump removes 14 இல்லது சாரி 1/4 of the air remaining in the cylinder at a time. இப்போ நம்ம என்ன பண்றோம், இனிஷியல் ப்ரெஷர் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, பட் ப்ரெஷர் எவ்வளோ ரிலீஸ் ஆகுதான் ஒரு டைமும் 1/4 டைம்ஸ் ஆஃப் அ ப்ரெஷர் வந்து ஒரு டைமும் ரிமூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ நாமளே அசியூம் பண்ணுவோம். அசியூம் இனிஷியல் ப்ரெஷர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிமூவல் என்ன ஆகுது? 1/4. ஸோ ரிமூவல்னாலே இது வந்து என்ன ஏபி? டிக்ரீசிங் ஏபி. பட் ஏபியா இல்லையான்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அது டிக்ரீஸ் ஆகுறதுனால இது டிக்ரீசிங் ஏபி, அதாவது நெகட்டிவ் ஏபி. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ 1 - 1/4, ஏன்னா ரிமூவல் தானே. அப்போ 1 - 1/4. ஸோ எல்சிஎம் எடுங்க. 4 × 1 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா டினாமினேட்டர் மல்டிப்ளை பை ஹோல் நம்பர். 4 × 1 4. ஆன்சர் கூட நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அது நியூமரேட்டர் கூட ஆட் பண்ணோம், ப்ளஸ் சப்ராக்ட் தான் சப்ராக்ட் பண்ணோம். ஸோ 4 1 × 4 -4 -1. ஸோ 4 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3/4 இருக்கும். அதே மாதிரி இப்போ செகண்ட் டைம் அதே மாதிரி நடக்குது. ஸோ செகண்ட் டைம் வந்து நடக்குதுன்னா ஆல்ரெடி 3/4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்லேயே ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ப்ரெஷர்லேயே அகெயின் இன்னொரு வாட்டி 1/4 ஆஃப் ப்ரெஷர் வந்து வெளியே போகும். ஏன்னா ஒரு டைமும் 1/4 வந்து ரிமூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ டினாமினேட்டர் 4 தான். ஸோ அதனால எல்சிஎம் 4 தான். ஸோ 3 - 1 is 2. இப்போ அதே மாதிரி தேர்ட் டைம் அதே மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி 2/4 ஆஃப் த ப்ரெஷர் தான் இருக்குது. அதில் அகெயின் -1/4 ஆஃப் த ப்ரெஷர் போச்சு அப்படின்னா டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான். ரெண்டுத்துக்கும் காமன் டினாமினேட்டர் 2 - 1 1. ஸோ இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா பாருங்க, இப்போ இதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2/4, இது வந்து 1/4. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? டிக்ரீசிங் ஏபி. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 3/4, 2/4, 1/4. ஸோ 2/4ங்கிறது என்ன ஆகும்? அகைன் 1/2ன்னு மாறும். கரெக்டாக? அப்போ பை லுக்கிங்லேயே நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன் ஏபி. ஏன்னா காமன் டிஃப்ரென்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் சேமாக வராது. ஏன்னா இது 3/4, இது 1/2. 3/4ம் 1/2 நான் எல்சிஎம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சேமாக ஆன்சரே வராது. ஸோ இட் இஸ் நாட் இன் ஏபி. ஓகேவா? தேர்ட் ஒன்.
The cost of digging a well after every meter of digging when it cost rupees 150 for the first meter and rises by rupees 50 for each subsequent meter. சேம் அந்த டாக்ஸி ஃபேர் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டர் தோன்றதுக்கு மட்டும் ஒரு கிணறு தோன்றாங்க, அதில் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டர் தோண்டணும் அப்படின்னா 150 ருபீஸ். அடுத்து ஒரு மீட்டருக்கும் என்ன பண்ணுறாங்க, 50 ருபீஸ் 50 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக? சரி, அப்போ அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வாங்கிடுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, 50 ருபீஸ் செகண்ட் மீட்டருக்கு ஆட் பண்ணுறாங்க. ஸோ 150 + 50 200, அப்புறம் 50 250, அப்புறம் 50 300. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது ஏபியில் இருக்கா இல்லைன்னு கேட்டால் எஸ், இட் இஸ் இன் ஏபி. ஏன் அப்படின்னா நீங்கள் இதை டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 50 தான் கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 50 தான் இருக்கும். ஸோ அப்போ இட் இஸ் இன் ஏபி. ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன், the amount of money in the account every year when rupees 10,000 is deposited at compound interest at 8% per annum. ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அதாவது போன கிளாஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அது பார்க்கல அப்படின்னா இது புரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது இந்த சாப்டர் 5th சாப்டருடைய ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் சில பேசிக்ஸ் அண்ட் சில எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணோம். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் மாடல். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி நம்ம அதை ஆட் பண்ணணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி தான், இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். சரி, ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் டியூஷன் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போது ஸ்பெஷல் பேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நானே 10th மேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஃபிசிக்ஸும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். என் கூட சேர்ந்து படிங்க, மார்க்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள், நாலேஜையும் நல்லா கெயின் பண்ணுங்கள், மார்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ஆஃப்லைனில் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை சூளைமேடு சக்தி நகர் 3rd ஸ்ட்ரீட்டில் நம்மளுடைய ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நேர்லேயும் வாங்க. அண்ட் மறக்காமல் யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க இதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டோம். ஓகே, ஸோ பேக் டு த கொஷின்ஸ். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்ப்போம். இது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 8% ஆஃப் 10,000 ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8% ஆஃப் 10,000. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இந்த பர்சன்டேஜும் இந்த 00 நம்ம கேன்சல் பண்ணணும். நெக்ஸ்ட் 8 ஆஃப்ன்றது நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். ஸோ 8 × 100 800. ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு 10,000, இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 800 ஆட் ஆகுது. ஸோ 10,800. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் மெத்தட். பட் இது எல்லாத்துக்கும் போட முடியுமான்னு கேட்டால் போடலாம். 0 வேல்யூஸ் இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், ஜென்ரல் மெத்தடும் கற்றுக்கோங்க. ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிவைடட் பை 100. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 10,000 அப்படிங்கிறது 100%. இந்த 10,000 அப்படிங்கிறது 100%. 100% தான் 10,000. ஆனால் நம்மள 100% கேட்கல, 8% தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 00 இந்த 00 கேன்சல் ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1% வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். ஸோ 1% வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். அப்போ 8% வந்து பார்த்தீங்கன்னா 8 × 100 800 ருபீஸ். சரியா? பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100. ஸோ நீங்கள் அதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 0 நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 10%ன்னு அர்த்தம். ஏன்னா 100%ல் ஒரு 0 போச்சுன்னா 10, அப்போ 10%. 10ல் ஒரு 0 போயிடுச்சு அப்படின்னா 1 தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ 1% ஆஃப் வேல்யூ இருக்கும். ஸோ சும்மா கேன்சல் பண்ண முடியாதுல்ல. அப்போ மேலே என்ன தேய்ச்சி இப்போ 0னா அதுக்கு ஒரு 0 மேலே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம், இன்னொரு 0க்கு இன்னொரு 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. 8% ஆஃப் 10,000 நம்ம இப்போ தான் என்னென்னு பார்த்தோம். 8% ஆஃப் 10,000 வந்து பார்த்தீங்கன்னா 800. பட் அமௌண்ட் நம்மளுக்கு தேவை. கரெக்டாக? அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 10,000 + 800 10,800 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும் ருபீஸ் ஃபஸ்ட் இயரில். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், செகண்ட் இயர் போகிறோம்.
செகண்ட் இயர் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 10,800 நம்மக்கிட்ட இல்லை, அந்த கொஷினில் இருக்கிறவர்கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அகெயின் அதுக்கு 8% கால்குலேட் பண்ணோம். ஸோ 8% ஆஃப் 10,800 ருபீஸ். அப்போ இதையும் நல்லா பாருங்கள், 10,800 இது வந்து பார்த்தீங்கன்னா 100%. இப்போது இதுக்கு 1%ஆக வேணும் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த பெர்சன்டேஜும் 00 டேரெக்டாக கேன்சல் பண்ணி 8ம் ரிமைனிங் நம்பர்ஸும் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஜென்ரல் ப்ரொசீஜராக போனோம் அப்படின்னா இந்த 00 கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 1% வந்து பார்த்தீங்கன்னா 108. நம்மளுக்கு எவ்வளோ தேவை? 8% தேவை. அப்போ 8 × 108 8 × 108 வந்து பார்த்தீங்கன்னா 4 6 8 864. ஸோ 864. அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும்? அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,800 ப்ளஸ் இது ஒரு 864. ஸோ 4 இது ஒரு 6. ஸோ 8 2 டைம்ஸ் 6. ஸோ 11,664 ருபீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ தேர்ட் இயர், அப்போ தேர்ட் இயர் என்ன கிடைக்கும்? தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 8% ஆஃப் 11,664 ருபீஸ். ஏன்னா லாஸ்ட்டாக அந்த அமௌண்ட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 933.12. ஏன்னா இது ஆல்ரெடி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்தேன், அதனால நான் டக்குன்னு போட்டேன். பட் நீங்கள் நான் சொன்ன மாதிரி கேல்குலேட் பண்ணி போடுங்க. ஸோ அப்போ டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 12,597.72 ருபீஸ். சரி, இப்போ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் இயரில் வந்து எவ்வளோ அமௌண்ட்? 10,800 ருபீஸ். செகண்ட் இயர் எவ்வளோ அமௌண்ட்? 11,664 ருபீஸ். தேர்ட் இயரில் 12,597.72 ருபீஸ். ஸோ இது கீப் ஆன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எவ்வளோ இயர்ஸ் அவங்க எடுத்திருக்காங்களோ அத்தனை இயர் போயிட்டே இருக்கும். பட் டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. 11,664 மைனஸ் 10,800 டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேமாக வராது. ஏன் அப்படின்னா தேர்ட் வேல்யூ பாருங்கள், டெசிமலில் இருக்குது. தேர்ட் வேல்யூ என்ன இருக்குது? டெசிமலில் இருக்குது. அப்போது நான் A3 மைனஸ் A2 எடுக்கும் போது, அதாவது தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்மை பண்ணும் போது எனக்கு டெசிமல் வேல்யூ தான் ஆன்சரே வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நான் டெசிமல்லையும், எனக்கு செகண்டு அதாவது டி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு செகண்ட் நான் எடுக்கும் போதும் எனக்கு டெசிமல் வேல்யூவில் வந்துச்சு அப்படின்னா அப்போது டோட்டலாகவே இட் இஸ் நாட் இன் ஏபி. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ரைட் first 4 terms of the AP when the first term A and the common difference D are given as follow. சரி, இங்கே தரலையா? காணோம். சரி, நானே கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு A ஈக்குவல் டு 10, இதுதான் கொஷின் பேப்பரில் இருக்குது, உங்களுக்கு புக்கில் இருக்குது. D ஈக்குவல் டு அதுவும் 10. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? A10 அது ஃபஸ்ட்டு டேர்ம், இதுதான் ஏன்றது ஃபஸ்ட் டேர்ம், Dன்றது காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் எங்களுக்கு கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியும் 10. அடுத்து டிஃப்ரென்ஸ் வந்து 10 அப்படின்னா 10 10 ப்ளஸ் ஆட் பண்ணிகிட்டே போங்க. ஸோ 10 + 10 வந்து என்ன வரும்? 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 40. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நடக்கும்? 10 10 நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ அப்போ இது எந்த டேர்மில் இருக்குது? ஏபி டேர்மில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜென்ரல் ஃபார்முலா என்ன? A + D A + 2D. நீங்கள் அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜென்ரல் ஃபார்முலா என்னது? A + D A + 2D A + 3D. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? ஸோ A வந்து 10. ஸோ 10 + D வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதுவும் 10 தான். ஸோ 10 + 10 20. அதே மாதிரி A வந்து 10 + 2 × D வந்து 10. ஸோ 2 10 × 20 20 + 10 30. அப்போ அதே தானே வருது இங்கேயும் 20 30. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10 30 30 + 10 40. ஸோ இங்கேயும் உங்களுக்கு அதே வேல்யூ தான் வரும். ஸோ நீங்கள் இப்படி ஒரு ஜென்ரல் ஃபார்மெட்டை வச்சு போடுறதுக்கு பதிலாக டிஃப்ரென்ஸ் 10ன்னு தெரியும், அது +10 -10 பார்த்துக்கோங்க. ஸோ எதுவுமே தெரியலாம் +10, அப்போ +10 +10 ஆட் பண்ணிட்டே போங்க. இதுவே -10 கொடுத்தாங்கன்னா 10 10 மைனஸ் பண்ணிட்டே போங்க. அப்போ ஸோ தட் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா என்ன டைமில் இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கோ, எந்த லைனில் போய்கிட்டு இருக்கோ அந்த டைமை மென்ஷன் பண்ணி எனக்கு என்ன புரியலன்னு சொல்லுங்கள், சால்வ் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஒன் A ஈக்குவல் டு -2 D ஈக்குவல் டு 0. ஸோ இதுவும் அதே மாதிரி தான்.
என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா -2 கரெக்ட்டா? இப்போ நான் செகண்ட் டேர்ம் வேணும் அப்படின்னா, டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. டிஃபரன்ஸ் 0னா என்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா A A பிளஸ் D A பிளஸ் 2D. இப்போ A வந்து நான் -2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ -2 பிளஸ் 0 -2 பிளஸ் 0 என்ன வரும்? -2 தான் வரும். அதே மாரி -2 பிளஸ் 2 இன்டூ 0 2 0 தான் 0. அதே மாரி இங்க -2 தான் வரும். அப்ப என்னாச்சு? என்னுடைய டெர்ம்ஸ் எல்லாமே -2 -2 -2 தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் அந்த டெர்ம்ஸ். இது கீப் ஆன் போய்க்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் A = 4 D = -3. சேம் இதுவும் அதே மாரி தான். இப்போ A வந்து பார்த்தீங்கன்னா 4. இப்போ எனக்கு செகண்ட் டேர்ம் வேணும் அப்படின்னா, ஸோ இது வந்து A. ஸோ A பிளஸ் D அப்படின்னா A பிளஸ் -3. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? ஏன்றது 4ஆ? ஒன் செகண்ட். ஓகே. ஸோ 4 பிளஸ் -3 அதாவது மைனஸ் இன்டூ பிளஸ் வந்து என்னது? மைனஸ். ஸோ 4 -3 -1 சாரி 1 + 1 ஏன்னா 4 தான் கிரேட்டர் நம்பர். அதே மாதிரி A பிளஸ் 2D. அப்போ 4 பிளஸ் 2 இன்டூ -3. ஸோ 2 3 டைம்ஸ் 6 -6. அப்போ -6 பிளஸ் 4 என்ன வரும்? -2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வரும்? ஃபோர்த் டேர்ம் A பிளஸ் 3D. அப்போ 4 பிளஸ் 3 இன்டூ -3. ஸோ 3 3 டைம்ஸ் 9. ஸோ -9 + 4 -9 + 4 வந்து பார்த்தீங்கன்னா -5. அப்போ டேர்ம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 4 1 -2 -5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து -3. நல்லா பாருங்க. A2 - A1 அதாவது இது A1 இது A2 இது A3 இது A4. ஸோ டிஃப்ரென்ஸ் 1 = A2 - A1. A2 வந்து என்னது? 1 மைனஸ் A1 வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ இது என்னது? -3 தான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா D2 எடுத்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் 2 A3 - A2 -2 மைனஸ் A2 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 2 + 1 3 கிரேட்டர் நம்பர் 2 அதோட மைனஸ் சிம்பிள். ஸோ -3. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுது? -3. அப்படி இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இதில் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்தா போதும். ப்ளஸ் கொடுத்தா ப்ளஸ் பண்ணிட்டே போங்க, மைனஸ் கொடுத்தா மைனஸ் பண்ணிட்டே போங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4. இப்போ 4 தான் ஃபஸ்ட்டு இதுனா 4லேருந்து நான் -3 பண்ணுறேன். 4லேருந்து -3. ஸோ 4 - 3 = 1. 1லேருந்து நான் என்ன பண்ணுறேன்? 1 வந்து -3 பண்ணுறேன். ஸோ 1 - 3 வந்து பார்த்தீங்கன்னா -2. ஸோ -2லேருந்து -3. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 + 2 = 5 அண்டு -5ன்னு இருக்கும். அதே மாதிரி இதுலேருந்து நான் -3 பண்ணுறேன். ஸோ 5 + 3 8 அண்ட் -8. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? எப்படினாலும் நீங்கள் பண்ணலாம், எப்படினாலும் ஆன்சர் வரும். பட் கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஃபோர்த் ஒன் A = -1 D = 1/2. சரி, இப்போ நல்லா பாருங்க. ஸோ A வந்து பார்த்தீங்கன்னா -1 ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. செகண்ட் டேர்ம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகே, செகண்ட் டேர்ம் வந்து என்னது? A + 2D. அப்போ A வந்து -1 ப்ளஸ் 2 இன்டூ D வந்து 1/2. 2 2 கெட்ஸ் கேன்சல். ஸோ -1 + 1 = 0. ஏன்னா -1 + 1 என்ன ஆயிரும்? 0ன்னு மாறிடும். கரெக்டா? ஓ சாரி, செகண்ட் டேர்ம் A + D இல்லை, இது தேர்ட் டேர்ம் தான் 0 வந்துடும். சாரி. தேர்ட் டேர்ம் தான் 0 வரும். சரி, இதை தேர்ட்னு அப்போ வச்சுப்போம். தேர்ட் டேர்ம் நான் செகண்ட் டேர்ம் இங்கே சால்வ் பண்ணுறேன். ஸோ செகண்ட் டேர்ம் வந்து A + D. அதாவது இப்போ எந்த டேர்மோ அதுலேருந்து D மட்டும் 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து A, Dயே இருக்காது. செகண்ட் டேர்ம் வந்து பாருங்க 2 - 1 என்னது? 1. அப்போ A + Dன்னு வரும். தேர்ட் டேர்ம் அப்படின்னா 3 - 1 2. அப்போ A + 2D. ஃபோர்த் டேர்ம் அப்படின்னா 4 - 1 3. அப்போ A + 3D. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ A வந்து -1 + D வந்து 1/2. ஸோ -1 எல்சிஎம் எடுங்க. 2 × 1 2 -2 -2 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 1/2ன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபோர்த் டேர்ம்னா என்னது? 4 - 1 3. அப்போ A + 3D. -1 + 3 × 1/2. ஸோ -1 +
3 1/2 இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் டேர்ம். ஸோ 3 1s ஆர் 3 3/2 தான் இருக்கும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுங்க. 2 1 times 2 -2 -2 + 3. ஸோ -2 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 1 டினாமினேட்டர் 2. ஸோ 1/2. ஃபோர்த் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இப்போ அந்த டேர்ம்ஸ்லாம் எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா -1. செகண்ட் டேர்ம் வந்து என்னது 1/2. தேர்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஃபோர்த் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 1/2. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ இது என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்ததோ எதுலையும் பார்க்காம நீங்க படிச்சதை மட்டும் வச்சு ஆன்சரை சால்வ் பண்ணி என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஃபார் த ஃபாலோயிங் ஏபிஸ் ரைட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் த காமன் டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? முன்ன என்ன கொடுத்தாங்க? காமன் டிஃபரன்ஸும் ஃபர்ஸ்ட் டேர்மும் கொடுத்தாங்க. நம்ம ஏபி எழுதணும். இங்க ஏபியை கொடுத்துட்டாங்க, காமன் டிஃபரன்ஸும் ஃபர்ஸ்ட் டேர்மும் நம்மள கேட்குறாங்க. எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா? கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது தான் கஷ்டம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டேர்ம் இது A1, செகண்ட் டேர்ம் இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கா? சரி, அப்போ A = 3. ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பயுமே A1 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3. நான் டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். A2 - A1 அதாவது 1 - 3. 1 - 3 வந்து என்னது? -2. எதுக்கும் டிஃபரன்ஸ் 2வும் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? டிஃபரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும். D2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ A3 - A2. A3 வந்து பார்த்தீங்கன்னா -1 -A2 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ -1 -1 -2. ஓகே, அப்போ டிஃபரன்ஸ் வந்து என்னது? டிஃபரன்ஸ் = -2. A = 3. அவ்வளோதான், சிம்பிள். செகண்ட் ஒன்று அதே மாதிரி தான். ஸோ A ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். A = -5. இப்போ நான் D கண்டுபிடிக்கணும் அப்படின்னா D1 அதாவது -1 -5 கரெக்டா? ஏன் அப்படின்னா A2 - A1. A2ஓட வேல்யூ -1. ஆல்ரெடி எனக்கு மைனஸ் அப்படியே போட்டாச்சு. A1ஓட வேல்யூ -5. ஸோ அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ -1 -× +5. ஸோ 4. அதே மாதிரி D2 எடுத்துக்கோங்க. D2 வந்து என்னது? A3 - A2. A3 வந்து 3 மைனஸ் A2 வந்து -1. ஸோ 3 -× +1 இருக்கும். 3 + 1 4. அப்போ D = 4. ஸோ D டிஃபரன்ஸ் = 4 அண்ட் A = -5. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன். ஸோ 1/3, 5/3, 9/3, 13/3 அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்டு டிஃப்ரென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன ஈஸி மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 தான். இப்போ டிஃப்ரென்ஸை மட்டும் கண்டுபிடிப்போம். D1 = A2 5/3 -A1 1/3. ஸோ டினாமினேட்டர் சேம். ஸோ அதனால எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. 5 - 1 4/3. அதே மாதிரி D2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A3 9/3 -A2 5/3. ஸோ இங்கே டினாமினேட்டர் சேம் தான். ஸோ 9 - 5 9 - 5 அதுவும் வந்து என்னது? 4/3 தான். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் = 4/3. A = 1/3. அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபிஃப்த் ஒன். டக்குன்னு சால்வ் பண்ணி டக்குன்னு போய்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. ஸோ A = 0.6 தான், கவலையே இல்லை. ஸோ D = அப்படியே பார்த்த உடனே சொல்லுங்கள். 1.7 மைனஸ் 0.6 அப்போ என்ன வரும்? 1.1. செக் பண்ணிக்கோங்க. 2.8 மைனஸ் 1.7. 2.8 - 1.7. 8 - 7 is 1. 2 - 1 is 1. 1.1 தான். அப்போ D = 1.1. A = 0.6. நெக்ஸ்ட் போய்கிட்டே இருப்போம். Which of the following are APs if they form a AP? Find the common difference D and write 3 more terms. ஓகேப்பா, இப்போ என்ன சொல்லிட்டாங்க? எந்தெந்த டேர்ம்லாம் ஏபியில் இருக்குது, அப்படி ஏபியில் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 டேர்ம்ஸ் வந்து எனக்கு எழுதி காட்டுங்க, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சிம்பிள் தான். சரி, ஓகே. ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ராக்ஷனில் இருக்குது, சால்வ் பண்ண கொஞ்சம் நிறைய கேட்கும். ஸோ A வந்து 2 கரெக்டா? அப்படியே டிஃபரன்ஸ் எடுங்க. என்னது? 4 - 2 2 தான் டிஃபரன்ஸ். 8 - 4 4 டிஃபரன்ஸ். 16 - 8
அது ஃபஸ்ட்டு 2 தெரிஞ்ச உடனே சொல்லிடலாம். 2, 4 டிஃபரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, சரியா இல்ல. இட் இஸ் நாட் இன் ஏபி. டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேமா இல்ல. அதனால அத அப்படியே வந்து உட்டுருவோம். போயிட்டு வான்ட்டு. ஸோ இங்க பாருங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் செக் பண்றோம். ஸோ D1 A2 - A1 அப்போ 5/2 - 2. எல்சிஎம் எடுங்க. 2 2s என்ன வரும்? 2 2s அது -2. 2 × -2 -4ன்னு இருக்கும். மேல வந்து பார்த்தீங்கன்னா +5. ஸோ டிவைடட் பை 2. ஸோ அப்போ 1/2ன்னு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் எதுக்கும் டிஃபரன்ஸ் 2 நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ தட் ரெண்டுமே சேமா வந்தா நான் அதே எடுத்துக்கலாம். ஸோ A3 அது 3 தான். -A2 5/2. சேம் அதே மாதிரி தான். ஸோ 2 3 டைம்ஸ் 6. ஸோ 6 - 5 டிவைடட் பை 2. ஸோ இதுவும் 1/2 தான். கரெக்டா? இப்போ ஒரு சில பேருக்கு வந்து டவுட் வரலாம். சார் இங்க D1ல எடுக்கும்போது 2 2s 4 ஆனா மைனஸ் இருக்கிறதுனால -4ன்னு எடுத்துட்டீங்க சார். +5ன்னு போட்டீங்க. ஆனா இங்க சேம் அதே தான் சார். இப்போ 2 3s 6 இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்போ -6ன்னு எடுக்க வேண்டியது தானே. அப்போ எனக்கு -1/2 நாட் இன் ஏபின்னு வந்துருமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. ஏன் தப்புன்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு நம்பரோடைய சிம்பிள் எங்க இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி லெஃப்ட் சைடு தான் இருக்கும். ஒரு நம்பருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் அதோடைய சிம்பிள். ஸோ நல்லா பாருங்க. 3க்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. அப்போ அது ப்ளஸ்ல தான் இருக்குன்னு அர்த்தம். சரியா? 2க்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ 2ஓட சிம்பிள் மைனஸ். ஸோ இது தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டவுட் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. சரி, அப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ D = 1/2, A = டிஃபரன்ஸ் வந்து இப்போ என்னாச்சு? டிஃபரன்ஸ் வந்து 1/2னா என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபரன்ஸ் ஏபியில் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 3 மோர் டேர்ம்ஸை வந்து எழுதுங்க. ஸோ டிஃபரன்ஸ் வந்து ஏபியில் தான் இருக்குது. அதாவது டிஃபரன்ஸ் சேமா இருந்தாலே ஏபி டேர்மில் தான் இருக்குது. ஸோ D = 1/2. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதணும். ஸோ 7/2 நல்லா பாருங்க. 2 + 1/2 பண்ணால் 5/2 கிடைக்கும் உங்களுக்கு. 5/2 + 1/2 பண்ணோம் அப்படின்னா 3 வரும். ஸோ 3 + 7 1/2 பண்ணால் 7/2. அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 7/2 + 1/2 அப்போ 8/2. 2 4 டைம்ஸ் 8. அப்போ நெக்ஸ்ட் என்ன டேர்ம் வரும்? இதுக்கப்புறம் 4 வரும். கம்மா நெக்ஸ்ட் இப்போ இந்த டேர்ம் 4 அப்போ 4 + 1/2. இப்போ 4 + 1/2 2 4 டைம்ஸ் 8. 8 + 1 9. ஸோ 9/2ன்னு இருக்கும். அப்போ இந்த டேர்ம் அடுத்த டேர்ம் என்ன வரும்? 9/2. நெக்ஸ்ட் 9/2 + 1/2. ஸோ 2 காமனாக தான் இருக்குது. 9 + 1 10. ஸோ 2 1 டைம்ஸ் 2 5 டைம்ஸ். அப்போ 5. அப்போ அடுத்த டைம் என்ன வரும்? 5 வரும். ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் வந்து என்னது? 4 9/2 5. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் 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 டக்கு டக்குன்னு போகிறோம். முடிச்சுட்டு இன்றைக்கே படுத்து தூங்குறோம். இதோட எக்ஸாமுக்கு தான் இதை எடுக்கிறோம். ஸோ -1/2 -3/2 -5/2 -7.2. ஓகே. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே சொல்லிடலாம். ஸோ A = 1.2 -1.2. D = -3.2 -1.2. ஸோ மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆகிடும். ஸோ -3.2 + 1.2. ஸோ அப்போ 0 3ல் 3 மேலே 1 போயிடுச்சு அப்படின்னா 2. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -2ன்னு இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ இது ஏபியில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா -5.2 -3.2 2 2 0ன்னு ஆகிடும். -5 + 3 அதுவும் என்ன ஆயிடும்? -2ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் சேம் தான். ஸோ அடுத்து நான் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? -2வா? அப்போது 7.2 மைனஸ் டிஃப்ரென்ஸ் வந்து -2 தானே. அப்போது -7.2 -2 பண்ணுங்க. ஸோ 7 + 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுமா? ஸோ 7 + 2 9. அடுத்து என்ன வரும் அப்படின்னா 9.2 வரும். -9.2. ஸோ 9.2 -2 அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ 9 + 2 11. ஸோ -11.2. அதுக்கப்புறம் -13.2 அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பாருங்கள் A = -10. ஸோ D = -6 -10. அதாவது இப்போ D1 -6 -10. ஏன்னா A2 - A1 A1ஓட வேல்யூ -10. ஸோ அப்போது இது ரெண்டும் ப்ளஸ்ஸாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ -6 + 10ன்னு ஆகிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 4. அப்போ D1 வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ D2 என்ன கிடைக்கும்? D2வும் A3 - A2 -2 -6. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ -2 + 6ன்னு இருக்கும். ஸோ அதுவும் +4 தான். அப்போ D = 4.
அப்போ என்ன பண்ணுங்க, 4 வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒன்றுத்துலேயும் ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்னட்ட முடியுது, 2ன்னு முடியுது. அப்போ 2 + 4 என்ன இருக்கும்? 2 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 6, 6 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 10, 10 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 14. ஸோ இந்த மாதிரி 4 4 ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். என்ன இது இவ்வளோ பெருசாக போயிட்டே இருக்குது? சரி வாங்க டக்கு டக்குன்னு முடிப்போம். ஸோ A1 3, A2 வந்து 3 + √3. ஸோ A1 வந்து 3, A2 வந்து 3 + √3, A3 வந்து பார்த்தீங்கன்னா 3 + 2√2. 3 + √2 ஓகே. 33 வந்து 3 + 2√2. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஏபியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் 1 நான் எடுத்தேன் அப்படின்னா A2 - A1. அப்போ 3 + √2 -3. ஸோ 3 + √2 -3 என்ன வரும்? -3யும் +3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ தட் எனக்கு √2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி D2 நான் செக் பண்ணிக்கிறேன். D2 அப்படின்னா A3 - A2. A3 வந்து 3 + 2√2 மைனஸ் A1 வந்து பார்த்தீங்கன்னா 3 + √2. ஓகே. ஸோ +3 -3 கெட்ஸ் கேன்சல். 2√2 - √2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2√2ல 1√2 போயிடுச்சு அப்படின்னா வெறும் √2 தான் இருக்கும். ஸோ இதுவும் இப்போ D வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ D = √2. ஸோ இது ஏபியில் தான் இருக்குது. ஏபியில் இருந்தால் அப்போ நெக்ஸ்ட் டைம் எழுதுறோம். நெக்ஸ்ட் டைம் எப்படி எழுதலாம்? 3 + 3√2 அதாவது A3 இது வந்து பார்த்தீங்கன்னா A4. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இருங்க, A1, A2, A3, ஓகே A4. அப்போ A 5th டேர்ம். அப்போ A5 டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வெயிட். ஓகே. ஸோ 4th டேர்ம் வந்து என்னது? 3 + 3√2 ப்ளஸ் ஒரு √2, 1√2. அப்போ என்ன வரும்? 3 + 4√2. ஏன்னா 3√2 + 1√2 4√2 கரெக்டா? 4√2. அதே மாதிரி A 6th டேர்ம் என்ன வரும்? A 6th டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 5th டேர்ம் வந்து 3 + 4√2 ப்ளஸ் அது கூட நம்ம கண்டுபிடிச்ச டிஃப்ரென்ஸ் √2. ஸோ அப்போ 3 + 5√2. அப்போ அடுத்து என்ன வரும்? 3 + 6√2. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். 6th ஒன் எல்லாமே டெசிமல் வேல்யூஸில் இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள் டிஃப்ரென்ஸ் 1. ஸோ A2 - A1 0.22 - 0.2. ஸோ 0.22 - 0.2 அப்படின்னா 0.02 கரெக்டாக 0.02. சரி D2 A3 - A2. A3 வந்து என்னது? 0.222 - A2 0.22. ஸோ 0.22 போச்சுன்னா 0.002. நல்லா பாருங்க 0.02வும் 0.002 ரெண்டுமே சேம் கிடையாது. ஏன்னா இது 1 டிஜிட் தள்ளி 2 இருக்கு. ஸோ டெசிமலுக்கு ஆஃப்டர் 1 டிஜிட்க்கு அப்புறம் 2 இருக்கு. இது டெசிமல் ஆஃப்டர் 2 டிஜிட் தள்ளி 0 இருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் கிடையாது. ஸோ அப்போ இட் இஸ் நாட் இன் ஏபி. ஓகே நெக்ஸ்ட். ஓகே. அதாவது போடணும்னு நினைக்கிறவங்க நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறீங்களோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணி எவ்வளோ நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களா இல்லை நீங்கள் நானும் போட்டது கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுவோம். இப்போ A = 0, D = -4 - 0 -4 தான். ஸோ சப்போஸ் நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா -8 -4. ஸோ -8 +ன்னு மாறிடும். ஸோ -8 + 4 அதுவும் -4 தான். ஸோ அடுத்த டேர்ம் வேணும் அப்படின்னா -4 பண்ணுங்கள். -12ஓட -4 பண்ணுங்கள். ஸோ -12 -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ -16 வரும் அடுத்த டேர்ம். ஸோ -16 -4 இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 16 + 4 20 -20 இருக்கும். அதுக்கடுத்து -24 இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ 8th ஒன் A = -1/2, D = நல்லா பாருங்க. இப்போ D1 நான் எடுத்துக்கிறேன். A2 - A1 அப்போ -1/2 -1/2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 1/2 + 1/2. ஸோ -1/2 + 1/2 கெட்ஸ் கேன்சல். ஸோ D வந்து 0. ஸோ இது எல்லாத்துக்குமே 0 தான். ஏன்னா எல்லாமே -1/2 தான் கரெக்டாக. அப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன வரும்? சேம் அதே தான். எல்லாம் திரும்ப திரும்ப அதே தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா 1/2 - 0 -1/2 -1/2 0 -1/2 அதே மாதிரி தான் வந்துட்டே இருக்கும். என்ன இது முடியவே மாட்டேங்குது. சரி ஓகே. ஸோ 9th ஒன். ஸோ 1 3 9 27. அதே தான். ஸோ டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட் அதாவது இவ்வளோ ஏன் கொடுத்து வச்சுருக்காங்கன்னா
எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கான்செப்ட் கிடையாது, எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கொஷின். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்மளை விருக்க வச்சிடணும். இதுக்கப்புறம் இதை நீ போடவே கூடாது, இதை போட்டியா அவ்வளோதான், இதோட மூடி வச்சிரு, அடுத்த சாப்டர் ஏதாச்சும் முக்கியமான சாப்டர் போய் படி, எக்ஸாம் டைம் அப்போ வந்து பாரு, அந்த அளவுக்கு நீ போட்டு போயிடணும் அப்படின்றதுனால இவ்வளோ கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ A = 1, D = 3 - 1 2, 9 - 1 என்ன வரும்? 3 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 கரெக்டா? டிஃப்ரென்ஸ் 9 - 3 6. அப்போ இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா வராது, இட் இஸ் நாட் இன் AP. ஓகே, 10th ஒன் A = A தான், A = A, அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ D1 = A2 - A1, 2A - A = A. அதே மாதிரி D2 வந்து பார்த்தீங்கன்னா 3A - 2A = A தான். ஏன்னா 3Aல 2A மைனஸ் ஆச்சுன்னா வெறும் A தான். அப்போ D = A. ஸோ D = Aனா ஒரு ஏவா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 4A + A 5Aன்னு இருக்கும். நெக்ஸ்ட் 5A + A 6A, 6A + A 7A, போயிட்டே இருக்கும். 11th ஒன் எத்தனைடா இருக்கு இது? 11th 12th 13th 14th இருக்கா? சரி, முடிச்சிருவோம், முடிச்சு விட்டுருவோம். ஸோ 9th ஒன். ஸோ A வந்து பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர், A = A ஸ்கொயர், ஃபஸ்ட் டேர்ம் அதுதான். இப்போ நான் D கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா D1 = A2 - A1, A ஸ்கொயர் மைனஸ் A. நல்லா பாருங்க, நிறைய பேர், நிறைய இன்டெலிஜென்ஸ் ஃபெலோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் A ஸ்கொயர் மைனஸ் A, அப்போ D1 = A சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, எக்ஸாம்பிள் A = 2ன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 2 ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு இருக்கும். 2 ஸ்கொயர் 4, ஸோ 4 - 2 which is equal to 2. இதுவே நான் D2 எடுத்துக்கிறேன், என்ன வரும்? A3 - A2, அப்போ A³ - A ஸ்கொயர், A³ அப்போ 2³ மைனஸ் 2 ஸ்கொயர், 2³ வந்து 8 - 2 ஸ்கொயர் 4, அப்போ 8 - 4 என்ன வரும்? 4. அப்போ வேற மாதிரி வருதா, டிஃப்ரெண்ட்டாக வருதா? ஸோ நம்ம அப்படி கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் நாட் இன் AP. நெக்ஸ்ட் √2, √8, √18, √32 அப் டு போய்கிட்டே இருக்கே, ஐயோ. சரி, A = √2. இப்போ சிம்பிளிஃபை ரூட்டை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்க முடியாது, ரூட்டை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிம்பிளிஃபைல தான் நீங்கள் எடுத்து ஆகணும். அப்போ D1 எடுக்கும் போது நான் என்ன பண்ணேன்? A2 அதாவது √8 மைனஸ் A1 √2. √2வை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது இதுக்கு மேலே. ஆனால் √8 என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 4 2 டைம்ஸ் 8 கரெக்டா? 4 2 டைம்ஸ் 8 மைனஸ் √2. ஸோ 4 வந்து நான் ரூட்லேருந்து வெளியே எடுக்கலாம். ஏன்? 2 ஸ்கொயர் 4 கரெக்டா? அப்போது 4 ரூட்லேருந்து எடுத்தா 2ன்னு மாறிடும். ஸோ √2 2 √2 மைனஸ் √2 இந்த மாதிரி இருக்கும் போது தான் நீங்கள் சப்ராக்ட் பண்ண முடியும். டேரெக்டாக √8 - √2 = √6 அப்படின்னு போட்டிங்கன்னா, யாரா இவன் 10th வந்து இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வேற கொஷினுக்கும் மார்க்கை மைனஸ் பண்ணிட்டு போட்டு போயிடுவாங்க. நினைக்கலாம், இவர் தான் வந்து எங்கேயோ இந்த மாதிரிலாம் பண்ணி வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு, அதனால தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கலாம், இருக்கு. ஒரு ஆர்வ கோளாறுல நானும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொன்ன உடனே தெரிஞ்சாச்சு இப்படி வராதா, ரைட் ஓகேன்ட்டு. சரி ஓகே, ஸோ 2 √2 - 1 √2, ஸோ 2 - 1 இஸ் 1 தான், அப்போது √2. ஓகே, அப்போ டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √2, ஏன்னா நீங்கள் மற்ற எல்லாத்துக்கும் எடுத்தாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள்? √2 ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நீங்கள் இது வந்து √2 தான். 8 √2 வந்து பார்த்தீங்கன்னா 2 √2ன்னு இருக்கும், ஏன்னா 4 வெளியே எடுத்துருவோம். ஸோ √18 வந்து பார்த்தீங்கன்னா 9 2 டைம்ஸ் 18 கரெக்டா? 9 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் 9, அப்போ 3 √2. 32 வந்து பார்த்தீங்கன்னா 16 2s are 32, ஸோ 16 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 4 ஸ்கொயர் 16, அப்போ 4 √2. அப்போ √2 நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 4 ரூட்டுக்கு அப்புறம் ப்ளஸ் √2 5 √2, 5 √2 + √2 6 √2, ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரியா? ஓகே, கடைசி 2 வந்துட்டோம், இறுதி கட்ட படப்பிடிப்பு. இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் என்னெல்லாம் படிச்சிங்களோ மொத்த வித்தையும் இந்த 2 சம்மில் இறக்குங்க பார்ப்போம். இறக்குனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அந்த 2 ஆன்சருமே இப்போவே சொல்லிடுறேன், சேம் தான்.
2 ஆன்சருமே சேம் தான். அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கமெண்ட்ல மொட்டையா ஆன்சர போட்டு போயிறாதீங்க. என்ன கொஸ்டின் அதுக்கான ஆன்சர போடுங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லலாம் நீங்க பாட்டுக்கு ஏன்னா நான் ஒரே வீடியோல ஒரு 2, 3 கொஸ்டின் ஹோம்வொர்க் தருவேன். அப்ப நீங்க பாட்டுக்கு ஆன்சர போட்டீங்கன்னா, இது ஏதோ ஒரு கொஸ்டின் அப்படின்றது நான் ஒரு ஒரு 2 டேஸ் கழிச்சே மறந்து போயிருவேன். ஏன் அப்படின்னா, அடுத்தடுத்த நெறைய கிளாஸஸ் இருக்கு. நெறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுக்கணும். ஆன்லைன் எடுக்கணும், ஆஃப்லைன் எடுக்கணும். ஸோ அதனால மறந்துருவேன். அதனால எக்ஸாக்ட்டா நீங்க அந்த டைம மென்ஷன் பண்ணி அந்த கொஸ்டின போட்டீங்கன்னா, டக்குன்னு அத பார்த்து தெரிஞ்சுப்பேன். சரி ஓகே டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸ்டூடண்ட்ஸ் மொத்தமா சொல்லிப்போம் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஹோம்வொர்க் என்னவோ அத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐகான ஆன்ல போட்டுக்கோங்க. மறக்காம டியூஷன் வேணும்னா கால் பண்ணுங்க. டயர்ட் ஆயிட்டேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ உங்கள மீட் பண்றேன். ஸோ அன்டில் அண்ட் தென் ரிவைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.